Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது Shahi Pulao. இது ரொம்ப எளிமையாக பண்ணலாம். அதாவது என்னென்னா ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி இது இருந்தாலே போதும். இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து முந்திரி 10 எடுத்துருக்கிறேன், பாதாம் 8, திராட்சை வந்து ஒரு 20 எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, 2 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பீன்ஸ் பிடிக்குன்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு வந்து சாஹி மசாலா. இந்த புலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த மசாலா தான். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். லாஸ்ட்டில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம்ஸ் பாசுமதி அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி, பாதாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். கூடவே நம்ம திராட்சையும் போட்டுக்கலாம். இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பே லீஃப், பட்டை 1, ஏலக்காய் 2, லவங்கம். இதை தாளிச்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொன்னீர் வாங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நெய் பத்தலைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணதுனால, அதாவது நெய்லேயே தான் செய்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காய் கூட இப்போ நம்ம மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். இது ஷாஹி புலாவோட மசாலா. கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வெந்துடுச்சு காய் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது அதாவது என்ன, உப்பு போட்டோன்னே காயிலேருந்தே தண்ணி விடும். இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாலாம் படுற மாதிரி சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த புலாவுக்கு நம்ம தக்காளி போட வேண்டியதில்லை. தக்காளி போட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மேலே ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம். சுவையான ஷாஹி புலாவ் ரெடி. நான் ஷாஹி புலாவ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.